வணக்கம். நாட்டுப்புற நீதி கதைகள். அதில் 6வது கதை. இடுக்கண் வருங்கால் நகுக. இடுக்கண் வருங்கால் நகுக. ஒரு காட்டில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தின் கரைகளில் நாவல் பழங்கள் அடர்த்தியாக இருந்தன. அந்த குளத்தில் தண்ணீர் நிறைந்திருந்தது. அலைகள் எப்போதும் குளத்தின் கரைகளில் மோதிக்கொண்டே இருந்ததால் நாவல் மரத்தின் வேர்கள் குளத்தின் நீருக்குள் நீண்டபடி கிடந்தன. அந்த குளத்தில் சில முதலைகள் வசித்து வந்தன. அவைகளெல்லாம் குளத்தின் கரையோரத்திற்கு வந்து நாவல் மரத்தின் நிழலில் தண்ணீருக்குள் தன் வாயை பிளந்தபடி படுத்து கிடக்கும். அந்த காட்டில் வசிக்கும் மான், நரி போன்ற மிருகங்கள் ஏதாவது காட்டில் மேய்ந்துவிட்டு தாகம் தீர குளத்திற்கு வந்து குளத்தின் நீருக்குள் ஒரு காலை வைத்து கொண்டு தண்ணீர் குடிக்கும். இப்படிப்பட்ட வேளையில் ஏதேச்சையாக ஏதாவது ஒரு மிருகம் குளத்தின் கரையோரத்தில் படுத்து கிடக்கும் முதலையின் திறந்த வாயுக்குள் ஒரு காலை வைத்துவிடும். உடனே அந்த முதலை தன் வாயை மூடிக்கொள்ளும். அப்போது அந்த மிருகம் வலியால் துடித்து அலறும். முதலை தன் வாயில் அகப்பட்ட விலங்கின் காலுடன் குளத்தின் ஆழமான பகுதிக்கு சென்றுவிடும். நீரில் மூழ்கிய விலங்கு இறந்துவிடும். உடனே இறந்துவிட்ட அந்த மிருகத்தை அந்த முதலை தின்றுவிடும். இப்படியான ஒரு வேட்டை தந்திரத்துடன் தினமும் முதலை காட்டிலுள்ள விலங்குகளை ஒவ்வொன்றாய் பிடித்து தின்று கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த குளத்திற்கு ஒரு நரி தண்ணீர் குடிக்க வந்தது. நரி குளத்தின் தண்ணீருக்குள் ஒரு காலை வைத்தது. அங்கு முதலை தன் வாயை பிளந்து கொண்டு படுத்திருப்பதை கவனிக்காமல் நரியும் முதலையின் திறந்த வாயினுள் தன் காலை வைத்து விட்டது. இதுதான் சமயம் என்று முதலை தன் வாயை மூடிக்கொண்டது. முதலை தன் வாயை மூடிய பிறகு தான் நரி தன்னை சுற்றி சூழ்ந்துள்ள ஆபத்தை உணர்ந்து, நரி தந்திரத்துக்கு பேர் போனதில்லையா, எனவே நரி முதலை தன் காலை கவ்வியதால் ஏற்பட்ட வலியை பொருட்படுத்தாமல் கெக்க என்று சிரித்தது. நரி சிரிப்பதை பார்த்து ஆச்சரியமுற்ற முதலை தன் வாயினுள் கால் அகப்பட்டால் எல்லா மிருகங்களும் அழத்தானே செய்யும். இந்த நரி மாத்திரம் ஏன் இப்படி சிரிக்கிறது என்று நினைத்து குழம்பியபடியே, நரியாரே, ஏன் இப்படி சிரிக்கிறாய் என்று கேட்டது. நரி மீண்டும் சிரித்து கொண்டே, அட முட்டாள் முதலையே, நீ என் காலை பிடித்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டு நாவல் மரத்தின் வேரை கவி கொண்டிருக்கிறாயே, உன்னை நினைத்து சிரிக்காமல் என்ன செய்வது என்று கூறியது. அப்போதுதான் தன்னை சுற்றிலும் நாவல் மரத்தின் வேர்கள் தண்ணீருக்குள் நீண்டு கொண்டிருப்பதையும் முதலை கவனித்தது. எனவே நரி கூறுவது உண்மைதான் என்று நினைத்து கொண்டு தன் வாயை ஆ என்று பிளந்தது. உடனே நரி சுதாரித்து கொண்டு முதலையின் வாயில் அகப்பட்டிருந்த தன் காலை வெளியே எடுத்தது. இப்போது நரி மீண்டும் சிரித்தது. முதலை நரியை பார்த்து, இப்போது ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டது. நரி, அட முட்டாள் முதலையே, நீ இப்போதான் உண்மையான முட்டாளாக இருக்கிறாய். முதலில் நீ என் காலைத்தான் கடித்து இருந்தாய். நான் தான் என் காலின் வலியை பொறுத்து கொண்டு சிரித்தேன். நீ நாவல் மரத்தின் வேரை கவ்வியிருப்பதாக பொய் கூறினேன். நீயும் நம்பி உன் வாயை பிளந்தாய். நான் சுதாரித்து என் காலை உன் வாயிலிருந்து எடுத்துக்கொண்டேன் என்று நடந்ததை விவரித்து கூறியது தந்திரமுள்ள நரி.
முதலை ஏமாற்றத்துடன் குளத்திற்குள் சென்றது. அதன் பிறகு நரி காட்டிற்கு சென்று எல்லா விலங்குகளையும் அழைத்து, இனிமேல் யாரும் அந்த குளத்திற்கு தண்ணீர் குடிக்க போகாதீர்கள். அப்படியே போனாலும் போகும்போது காலை தண்ணீருக்குள் வைக்காதீர்கள். அங்கு முதலைகள் தன் வாயை பிளந்து கொண்டு படுத்து கிடக்கின்றன. நாம் மறந்தும் முதலையின் வாயில் காலை வைத்துவிட்டால் நம் கதி அதோ கதிதான் என்று கூறி முதலையின் வேட்டை தந்திரத்தை எல்லா விலங்குகளுக்கும் அம்பலப்படுத்தின நரி. எனவே அன்றிலிருந்து விலங்குகள் எதுவும் தண்ணீர் குடிக்க அக்குளத்திற்கு போவதை தவிர்த்தன. அப்படியே தண்ணீர் குடிக்க அந்த குளத்திற்கு போனாலும் தண்ணீருக்குள் தன் காலை வைப்பதை தவிர்த்தன. எனவே அன்றிலிருந்து விலங்குகள் முதலையால் கொல்லப்படாமல் சந்தோஷமாக காட்டில் வாழ்ந்து வந்தன என்று கதையை முடித்த பாட்டி இடுக்கண் வருங்கால் நகுக என்று திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார். அதையே துன்பம் வரும் வேளையில் சிரிங்க என்று கவியரசு கண்ணதாசன் மிக எளிமையாக கூறியுள்ளார். இந்த கதையில் நரிக்கு முதலையால் துன்பம் வந்தது என்றாலும் நரி துன்பத்தை கண்டு கலங்காமல் சிரித்தது. எனவேதான் அது தன் உயிர் பிழைத்தது. எனவே குழந்தைகளே, நீங்களும் அந்த நரியைப் போல துன்பம் வந்தாலும் சிரித்து சோதனைகளிலிருந்து வெற்றி பெற்று வாழ வேண்டும் என்று கூறினார் பாட்டி. அடுத்த கதையில் சந்திப்போம்.